அணியில் தோனி இருக்கும் பொழுது மற்றொரு கேப்டனை உருவாக்கிட நினைத்த நிர்வாகம் ரவீந்திர ஜடேஜாவிற்கு முதலில் கேப்டன் பதவியை கொடுத்தது. ஆனால் கேப்டன்சி அழுத்தம் காரணமாக ஜடேஜாவால் பேட்டிங், பந்துவீச்சு மற்றும் ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. இதனால் மீண்டும் தோனியிடமே கேப்டன் பதவி வந்தது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ருதுராஜ் பைக்வாட்டியிடம் கேப்டன் பதவியை கொடுத்த நிலையில் அவரும் சிறப்பாக செயல்பட முடியாமல் தடுமாறி ஃபார்ம் அவுட் ஆனார். இதனால் வேறு வழியில்லாமல் 19வது சீசனுக்கு முன்பே மாற்று அணியில் இருந்து கேப்டனை வாங்கி சிஎஸ்கேவுக்கு கேப்டனாக நியமிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் சாம்சனை கொடுக்க வேண்டும் என்றால் மற்றொரு ருதுராஜ் கொய்வாட் மற்றும் சிவம் துபே ஆகியோரை கொடுக்க வேண்டும் என ராஜஸ்தான் ராயல்ஸ் கெடுபிடியான கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வேறு வழியில்லாமல் சாம்சனை வாங்கும் முடிவை தற்காலிகமாக கைவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் இருந்து ரிஷப் பந்த் வெளியேற உள்ளதாகவும் இது குறித்து அவர் அணி நிர்வாகத்திடம் தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ரிஷப் பந்தை விட்டுக் கொடுக்காத லக்னோ அணி விரும்பவில்லை. இது குறித்து ரிஷப் பந்துடன் லக்னோ அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா. ரிஷப் பந்தை ட்ரேடிங் மூலம் தங்கள் அணிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்திடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தையை துவங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரிஷப் பந்தை அதே 27 கோடிக்கு வாங்கவும் மாற்றாக 16வை விட்டுக் கொடுக்கவும் முடிவு செய்துள்ளார்களாம். மேலும் தோனிக்கு மாற்றாக அதே இடம் கிடைத்தால் ரிஷப் பந்த் வேண்டாம் என்றா சொல்லுவார். இதன் மூலம் ரிஷப் பந்திற்கு நிச்சயம் நல்ல பெயர் கிடைக்கும். இதனால் ரிஷப் பந்த் சிஎஸ்கே வரவே அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது.